சார் 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 நீங்க ஓரம் ஓரம் சார் ஓரவாங்க சார். பேக் நம்பர் வந்து G1 அதோ நிக்கிறாரு போலீஸ் கூட நிக்கிறாரு. இல்லைங்க இன்னும் வரல வெளியே. அது நிக்கிறாரு பாருங்க. ஏய் கொஞ்ச தூரம் பின்னாடி போய் எடுத்துக்கலாம்பா செல்வம். இல்ல விஷுவல் இங்க இருக்கு. என்னடா சார் வெயிட் சார். அண்ணா மைக் லைவ் சார் சாப்பர் சார் பின்னாடி வேணாம் சார் வெயிட் சார். கொஞ்சம் பின்னாடி போனா சாப்பிட கார்டா அப்படியே இல்லைங்க சார் வெயிட் பண்ணுங்க சார். அண்ணா இங்கே இல்லைங்கண்ணா. எரியா ஐயா வாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல பரவாயில்ல. போலாமா? ஓகே. இன்னைக்கு அமலாக்கத்துறையில பெயில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சந்தோஷமா நல்லா நிகழ்வு தான். சரிங்களா? ஆல்ரெடி NCB வழக்குலையும் பெயில் கொடுத்தாங்க, இந்த வழக்குலையும் பெயில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குதான். அதுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு வேற எதுனா சொல்லுங்க. போதைப் பொருள் வழக்குல உங்களை கைது பண்ணிருக்காங்க. இது எப்படி சார் திட்டமிட்டு போட்டப்படுதா? அது அந்த வழக்கு என்ன ஏதுன்றது என்னோட உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆல்ரெடி பெயில் ரிலேட்டட் எல்லாமே சொல்லியிருப்பாங்க, கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் கேஸ் போயிட்டு இருக்கு, பாருங்க. வெளிநாடுகள்ல இருந்து போதைப் பொருள் கடத்தியதா அமலாக்கத்துறை அதெல்லாம் எல்லா டீட்டெயிலுமே ஆல்ரெடி பெயில் ஃபைல்லேயே நீதிமன்றமே சொல்லி தான் அமைச்சிருக்காங்க. சரிங்களா? இதுக்கப்புறமும் அது மட்டும் இன்டர்னல் டீட்டெயில்னா எப்பொருமே இப்பதான் வந்திருக்கேன். நம்ம எங்கேயும் போக போறது இல்லை, இங்கே தான் உங்களோட தான் பயணமே இருக்கு. நமக்கு பொறுமையா நம்ம இதை பத்தி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா அரசியலுக்கு இருக்கு. அரசியல் நம்ம இது பண்ண வேணாம், நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஏன்னா நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஒரு வருடத்துக்கு மேல வாய்ப்பு வச்சு பயணம் அப்படியே போய் மாதிரியான நிபந்தனையில ஜாமீன் நிபந்தனை ரெகுலரா எல்லாருக்கும் என்ன நிபந்தனை இருக்கோ, கோர்ட்ல என்ன ப்ரொசீஜர், நான் டெய்லி ஹியரிங் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் எந்த நிபந்தனை போட்டாலும் அதுக்கு நம்ம ஆனர் பண்ணி அதை ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? காலையில இருந்து சார் 11 பேப்பர்லயும் போட்டிருக்காங்க. திரும்பி தெரியாத மாதிரி வந்து கேட்டீங்கன்னா அப்புறம் வழக்குல என்ன போட்டிருக்காங்க? நீங்க 11 பேப்பர்ல காலையில நான் படிச்சுட்டு தான் வரேன். என்ன போட்டிருக்காங்கன்னா திரும்பி நீங்க அதே கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு. இந்த வழக்குல உங்களை வீணா சிக்க வச்சதா ஒரு தகவல் சொன்னாங்க, அது உண்மையா சார்? அது வந்து சூழல் உங்களுக்கு பரியும், உங்களுக்கு தெரியாத சூழல் ஒண்ணும் இல்ல. சிக்க வச்சிருக்காங்களா இல்லையான்றது நீதிமன்றம் கடைசியா சொல்லி முடிப்பாங்க. பாருங்க என்ன நடக்குதுன்னு. நீங்க கைது செய்யப்பட்டது டெல்லியில. சரி, உங்களோட வேற யாரும் அங்க யாரும் தொடர்பு அதுல இருந்தவங்க யாரும் உங்க கூட இல்லையா? கைது செய்யப்படலையா? இல்ல, யாருமே இல்ல. நான் ஒருத்தர் தான் சார். அது வந்து அமலாக்கத்துறை நம்மள்ட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணா எல்லாமே கரெக்டா போயிடுச்சு. ஆனா என்ன சூழல்னு தெரியல. அவங்க அரெஸ்ட் பண்ணணும்ன்ற இது இருந்துச்சு, பண்ணாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? வேற
உள்ள டீட்டெயில் வேண்டாம், வேற ஏதாவது நிதானமா நம்ம வந்து எங்கேயும் போக போறது, இங்கேயே தான், தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயும் போக போறது இல்லை சரிங்களா. இங்கேயே தான் இருப்போம், பொறுமையா பேசுவோம். ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் ப்ரீத் பண்ண விடுங்க சரிங்களா. பொறுமையா பேசுவோம் சரிங்களா. ஓகேவா, நன்றி. வந்த ஆமை எல்லாம் இருக்கு. சார் வெயிட் பண்ணுங்க சார். சார் விஷுவல் வேணாம் சார். நன்றி சார். சார் நன்றி சார். விஷுவல் வேணாம் சார். சார் விஷுவல் வேணாம். நன்றி சார். விஷுவல் வேணாம். நன்றி. கேமரா விடுறீங்க. பர்சனலா பேசிக்கிறாங்கண்ணா. டேய் என்னடா எங்க நீ கீழே